நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் சரி, செவ்வாய் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, இதை எல்லாருமே கடைபிடிக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான செவ்வாய் ஆக்டிவேஷன் டெக்னிக் இது தான். செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம், முதல் பரிகாரம் இது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் எந்தெந்த காரகங்களுக்கு அதிபதி அப்படின்னு. எலும்புக்கு அதிபதி, மஜ்ஜைக்கு அதிபதி, வெளியேறும் ரத்தம் செவ்வாய், ஒரு கட்ஸோட, ஒரு கெத்தோட, ஒரு ரகடா, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா செவ்வாய் அங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த செவ்வாய் இரத்த அணுக்களையும் உள்ள குறிக்கும். ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் கம்ஃபர்டபுளான பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீச்சம் உச்சத்தை நீங்கள் பார்க்காதீங்க. செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட ரத்தம் நிற்காமல் கொட்டும். இல்லைன்னா ரத்தம் ஈஸியாக கெட்டிப்படாது, ஒரேடியாக கொல கொட கொடன்னு கொட்டும், ஈஸியாக கெட்டிப்படாது. உறையும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் ரத்தத்துக்கு. அப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் ரத்தம் சம்பந்தமாக நமக்கு தொந்தரவு வந்தாலும், நான் சொன்ன விஷயங்கள் இஷ்யூஸ் இருந்தாலும் நிச்சயமாக செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துருக்கோம். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவுகளில் பிரச்சனை வரும். பங்காளிக தாயாதிகளுக்குள்ள, கூட பிறந்தவங்களுக்குள்ள, அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர் கூடயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. பார்க்குறவங்க கூட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வெளியே காலை வச்சாலே சந்திராஷ்டமங்கிற மாதிரி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்டே சப்போர்ட்டிவாகவே இருக்காது. எந்த உறவு முறையும் மாங்கல்ய தடை ஏற்படுத்தும், மாங்கல்யம் ஏறதுக்கு தடை ஏற்படுத்தும், ஏறின மாங்கல்யத்தை கழட்டி வீச வச்சிடும். இல்லைனா ஸ்பௌஸை, வாழ்க்கை துணையை பிரிச்சிடும். அதாவது உயிரிழக்கும் அளவுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை பறிக்கிறதுக்கும் அந்த செவ்வாய்க்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா செவ்வாய் தான் மாங்கல்யக்காரகன், மங்களகாரகன், அந்த கயிற்றுக்கு அதிபதி, தாலி கயிற்றுக்கு அதிபதி. அந்த செவ்வாய்க்கு ஆக்டிவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் சொல்கிற ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடியது, பாரபட்சம் இல்லாமல். எப்படி அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? இந்த பூமியில் இறங்கி வேலை செய்கிறவங்க, விவசாயியாக இருக்கலாம், மண்ணை தோன்றவங்களாக இருக்கலாம், மண்ணை தொட்டு வேலை செய்கிறவங்க, குவாரியில் வேலை பண்ணுறவங்க, செங்கசூழில் வேலை பண்ணுறவங்க, இந்த மண்ணை தொட்டு வேலை பண்ணுறவங்க, பூமியை தொட்டு வேலை பண்ணுறவங்க எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க மென்டலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த இடத்துல செவ்வாய் தனத்துக்கு கொண்டு வரக்கூடாது. செவ்வாய்க்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. செவ்வாய் போராளி, செவ்வாய் டார்கெட்டு, கோலு. செவ்வாய் வேலையை முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிடும், அவ்வளோதான். அந்த மண்ணை தொட்டு வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும், ஃபிசிக்கல் எனர்ஜி, ஸ்டாமினா, மனதிடம், தைரியம் நார்மலாகவே இருக்கும். இப்படி நெஞ்சை நிமித்தி நிற்பாங்க, நெஞ்சை நிமித்தி நின்று தான் பேசுவாங்க. இதுதான் இந்த செவ்வாயோட நேச்சரே. நம்ம அந்த செவ்வாயை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும் டே டு டே லைஃப்பில்? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், மண் சட்டியில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மண் பாத்திரத்தில் சமைக்கிற போது ஹீட்டு, அதில் ஜென்ரேட்டர் ஹீட்டு எல்லா இடத்துக்கும் சீராக பரவும். அதில் ரொம்ப நுண்ணிய போர்ஸ் இருக்கும். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த தயிரெல்லாம், பாலெல்லாம் மண் சட்டியில் உரைய வைக்கும்போது பாலில் அவங்க என்னதான் தண்ணி கலந்தாலுமே அந்த நீரை மண் சட்டி உறிஞ்சிடும். அப்போ தயிர் ரொம்ப கெட்டியாக தோயும், சீக்கிரம் புளிக்காது. மண் சட்டியில் செஞ்ச எந்த ஒரு சாப்பாடும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. நம்ம காலையில் சமைச்சா நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். எந்த ஒரு, நம்ம நார்மலாகவே குக்கரில் சமைப்போம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைப்போம், எதில் சமைச்சாலுமே நம்ம உடனே ஒழிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே மண் சட்டிக்குள்ளே வராது. காலையில் சமைச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நைட்டு வரைக்கும், அதை காலி பண்ணுற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேய்ச்சி கழுவி வச்சா போதும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 ஈஸி. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, மைன்யூட்டான போர்ஸ், அது மூலமாக தான் காற்றும் நீராவியும் உணவில் சரியான முறையில் ஊடுருவி பெஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கும். ஆவியில் வேக வச்சா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ, ஆவியில் சமைத்த சாப்பாடை சாப்பிடுங்க, எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. ஆவியில் சமைச்ச சாப்பாட்டில் என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது, அந்த சத்து மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது நமக்கு கேரண்டியாக கிடைக்கும்.
எல்லாருமே நம்ம நிறைய பேர் இந்த வாயில் இந்த வார்த்தை வரும், டாக்டர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நேரமும் பார்த்து பார்த்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் சமைக்கிறேன், எல்லா சத்துக்கும் உடம்புல சேர்ற மாதிரி சத்துக்களும் உடம்புல சேர்ற மாதிரி தான் நான் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனாலும் உடம்புல சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர். குழந்தைகளுக்கும் சத்து இல்லை உடம்புல, இவங்களுக்கும் பேசிக்காக சத்து இல்லை, அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. எந்த ஊரில் எந்த நோயும் வைரஸும் பரவினாலும் உடனே நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல வந்துடுது. அப்படின்னா அதுக்கு நம்ம சத்தான பொருளை சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு சத்தில்லாத பொருட்களை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்கு. எல்லாமே மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியலாக விளைவிக்கப்பட்ட இல்லை கெமிக்கல் தெளிக்கப்பட்ட பொருளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லைன்னா ஆர்கானிக் முறையில் விளைஞ்சதுன்னு சொல்லி ட்ரிபிள் டைம்ஸ் காஸ்ட் கொடுத்து வாங்கியுமே நமக்கு போதுமான சத்து கிடைக்க மாட்டேங்குதுன்னா அப்படி சத்து எங்கே போகுது? நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு மெயின் காரணமே அவங்க வாழ்வியல் முறையும் அவங்க பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கமும் தான் அப்படிங்கிறத தம் ரூலே. ஆனால் அவங்க எப்படி சமைச்சாங்க அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம மறந்தே போயிட்டோம். ஏன்னா மண் சட்டினா அசிங்கமாக போயிடுச்சு. மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறது நமக்கு, கிரில்லு வாங்குறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குமே தவிர மண் சட்டி அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பெருமை போயிடும். மண் சட்டியில் சமைக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, பஞ்சபூத தத்துவம், நம்ம நார்மலாகவே எதாக இருந்தாலும் என்ன சொல்கிறோம், பஞ்சபூத தத்துவம் உடம்புக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 5 தத்துவங்கள் சேரும்போது தான் அது முழுமையடையும், கம்ப்ளீட் ஆகும். மண் சட்டியில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5மே ஈத்தர், இதெல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு மாறுது. இன்னும் கூட ஏதோ பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. நான் கூட இந்த டெமோலாம் கூட நான் ஒரு 10 வருஷம் முன்னாலே நான் பார்த்துருக்கேன். சொட்டு எண்ணெய் இல்லாமல் அப்படி டீப் ஃப்ரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி காசை கொடுத்து அத்தனை ஆயிரம் காசை கொடுத்துட்டு அத்தனை 100 காசை கொடுத்து நான்ஸ்டிக் பாத்திரங்களையும் அலுமினிய பாத்திரத்துலையும் வாங்கினா உணவோட சத்துக்கள் டோட்டலாக சதைஞ்சு போயிடும். ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இது ஒரு மெயின் ரீசன். நார்மலாகவே என் மண் சட்டிக்குள்ளே எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும், ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் எத்தனை பேர் இதில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல, செஞ்சு மட்டும் பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்தால் கூட போதும். இதில் ஒரு மிராக்கிள் என்னென்னா, மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும், ஓவன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபுட் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேவ்ஸ் அந்த கதிரலைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை, அதனால் எடுத்து வச்சுட்டு வெளியே ஓவன் வெந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டெக்னிக் மண் சட்டியில் டிஃபால்ட்டாக நடக்கும். நீங்கள் குழம்பு எடுத்து கீழே வச்சு பாருங்கள், நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அது டேபிள் மேலே ஆஃப் பண்ணின பிறகுமே 5 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், வெந்துக்கிட்டே இருக்கும். மண் சட்டியில் செஞ்ச விஷயம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதில் ஒரே ஊற்றுற தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும், சீக்கிரம் புளிச்சு போகாது. கொஞ்ச நாள் ஆக நமக்கு அந்த ஃப்ரிட்ஜோட யூஸே மறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா சைஸ்லேயும் நமக்கு எல்லா மாடல்லையும் மண் சட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. சோறாக்கிறதுக்கு, தானியம் சேர்க்கிறதுக்கு, நீரை வடிகட்டுறதுக்கு, வெள்ளாவி பானை, நிறைய இட்லி பானை, தயிர் மொந்த, பால்னி அதாவது வானலி, வாட்டர் பியூரிஃபையர், இது எல்லாமே மண் சட்டியில் சின்ன சின்ன அழகழகான டிஷ்ஷு எல்லாம் மூடியோட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு மண் சட்டியில் சமைச்சு டேஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு நார்மலாக மற்ற நான்ஸ்டிக்லேயோ இந்த நம்ம அலுமினியத்துலேயோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ சமைக்கும்போது பிடிக்கவே பிடிக்காது, அது ஒரு க்ரேஸ் ஆயிரும். இன்றைக்கி அதை சமைச்சு முடிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்தனால தான் கையோட இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் மண் சட்டி எடுத்துன்னு சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு வேலையும் குறையும். சிங்கில் பாத்திரம் உழுகிறது ஃபஸ்ட்டு கம்மியாயிடும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி மண் சட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே கீழே ஷேர் பண்ணுங்கள். மண் சட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் கால்சியம், உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால், உங்களுடைய ஹீமோக்ளோபின் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக சமன்படுத்தப்படும், சமநிலையில் தான் இருக்கும். போய் செக்கப் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது, மாஸ்டர்கள் செக்கப்புக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். இன்றைக்கி ஈஷா போகிற சாயங்காலம் சப்தரிஷி ஆர்த்தி புக் பண்ணியிருக்கேன். காஷியில் மட்டும்தான் சப்தரிஷி ஆர்த்தி நடக்கும், எப்போவுமே டெய்லி ஈவினிங் நடக்கும். சப்தரிஷிமார்களோடது 7 கோத்திரத்தை சேர்ந்த
7 விதவிதமான கோத்திரத்தை சேர்ந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த ஆர்த்தி செய்வாங்க. நீங்கள் ஆன்லைன் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், காஷியில் சப்தரிஷி ஆர்த்தின்னு சொல்லிட்டு. காஷிக்கு வெளியே சப்தரிஷி ஆர்த்தி இங்கே ஈஷாவில் மட்டும்தான் நடக்கும். அதனால் இன்றைக்கி ஈவினிங் அங்கே நான் புக் பண்ணியிருக்கேன் கலந்துக்கிறதுக்கு, ஆர்த்தியில் பூஜையில் கலந்துக்கிறதுக்கு. உங்கள் எல்லாருக்காகவும் நான் சேர்த்து வேண்டிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். சப்தரிஷிகளோட அருள் எல்லாருக்குமே சமமாக கிடைக்கட்டும். லவ் யூ ஆல். ஆஸ்ட்ரோ பிருந்தா அகைன் ஃப்ரம் கோயம்புத்தூர்.